நான் தான் சாதம் பேசுறேன். நைட் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு என்ன தூக்கி போடாதீங்க. என் மேல தண்ணி ஊத்துனா காலையில பழைய கஞ்சியை மாறிடுவேன். எண்ணெயை குடிப்பது நல்லதா கேட்டதான்னு அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கோங்க. சாதம் இரவு முழுவதும் தண்ணீர்ல இருப்பதனால அந்த பழைய கஞ்சி பெர்மெண்டேட் ஆகும். அதுல நுண்ணுயிர்கள் அப்படின்ற ப்ரோபயோட்டிக்ஸ் உருவாகி லாக்டிக் ஆசிட் உண்டாகும். பெர்மெண்டேட் கஞ்சியில் உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் உங்கள் குடலுக்கு ஆரோக்கியம் தரும், உடலில் சேமித்திருக்கும் டாக்சின்கள் வெளியேற்றும். இதனால் உங்கள் காலை ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை யாரெல்லாம் குடிக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குடல் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, சளி பிடித்திருப்பவர்கள், உடல் பலவீனமாக இருப்பவர்கள் மற்றும் குழந்தைகள் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் தான் சாதம் பேசுறேன். நைட் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு என்ன தூக்கி போடாதீங்க. என் மேல தண்ணி ஊத்துனா காலையில பழைய கஞ்சியை மாறிடுவேன். எண்ணெயை குடிப்பது நல்லதா கேட்டதான்னு அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கோங்க. சாதம் இரவு முழுவதும் தண்ணீர்ல இருப்பதனால அந்த பழைய கஞ்சி பெர்மெண்டேட் ஆகும். அதுல நுண்ணுயிர்கள் அப்படின்ற ப்ரோபயோட்டிக்ஸ் உருவாகி லாக்டிக் ஆசிட் உண்டாகும். பெர்மெண்டேட் கஞ்சியில் உள்ள ப்ரோபயோட்டிக்ஸ் உங்கள் குடலுக்கு ஆரோக்கியம் தரும், உடலில் சேமித்திருக்கும் டாக்சின்கள் வெளியேற்றும். இதனால் உங்கள் காலை ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை யாரெல்லாம் குடிக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குடல் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, சளி பிடித்திருப்பவர்கள், உடல் பலவீனமாக இருப்பவர்கள் மற்றும் குழந்தைகள் அவாய்ட் பண்ணிடுங்க.